இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன தெரியுமா? ரொம்ப சின்ன தலைப்பு, ஒரே ஒரு சின்ன தலைப்பு. செய்தியுடைய தலைப்பு வந்து இங்கிலீஷில் சொல்ல போனால் இஃப். இங்கிலீஷில் சொல்ல எப்படி சொல்லுவோம்? இஃப் அப்படின்னு சொல்லுவோம். அது தமிழில் சொல்லணும்னா ஒரு வேலை பேசியிருப்போமா, ஒரு வேலை அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்தில் வந்து பேச்சுக்காக அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேலை இல்லை பேச்சுக்காக அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பிரதர், ஒரு தலைப்பு யாராவது வைப்பாங்களா? இஃப் அப்படின்னு ஒரு தலைப்பு வைப்பாங்களா? இல்லை ஒரு வேலை வைப்பாங்களா அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமானது. பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம பேசும்போது, பிளான் போடும்போது, திட்டமிடும் போது என்ன பண்ணுவோம்னா இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே நெகட்டிவாக பேசுகிறவங்க 2 பேர் இருப்பாங்க. இல்லை பையனை பார்த்து சொல்லுவோம், டேய் நீ 80 மார்க் எடுக்கணும், நீ 100 மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா எடுக்கிறாடுவோம். சொல்லிட்டு ஒரு வேலை 80 மார்க் எடுக்கலைன்னா என்ன நடக்கும்? அதுவும் சொல்லிடுங்கன்னு சொல்லுவான். சொல்லுவானா இல்லையா? சொல்லுவோம் நம்ம. ஒரு வேலை முடியலன்னா பாரு, நீ நல்லா படிக்கல, இந்த முறை நீ பாஸ் ஆகு, உனக்கு நான் வந்து வண்டி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவன் வந்து ஓகே டேடி அப்படின்னு நான் படிக்கிறேன், நான் முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லுவான். ஆனால் அப்படி போகும்போது அவனுக்கு ஒரு மனசில் தோணும், ஒரு வேலை ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது டேடி அப்படின்னா, அப்போ தான் உனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? ஸோ இதுதான் ஒரு வேலை. சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைகளுக்கு வந்து மேற்படிப்புக்காக டிகிரி காலேஜ் படிக்கணும், மற்றதை படிக்கும்போது பெங்களூர்லேயே ஒரு டாப் காலேஜில் நம்ம அப்ளிகேஷன் போடுவோம். பெற்றோர்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த ஒரு காலேஜில் அப்ளிகேஷன் போட்டு அப்படியே விட்டுடுவீங்களா? வேற என்ன செய்வீங்க? செகண்ட் காலேஜ் ஒன்று இருக்கும், தேர்டு டாப் காலேஜ் ஒன்று இருக்கும், அதுலேயும் அப்ளிகேஷன் வாங்கி போட்டுருவோம். ஏன்? ஒரு வேலை. அது என்னது? ஒரு வேலை என்ன அர்த்தம்? நம்ம நினைக்கிற காரியம் நடக்கலன்னா, அவசரமா நான் பேசவில்லை, இது எல்லாரும் நம்ம செய்வது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பை குறித்த ஒரு விஷயம். ஒரு வேலை அந்த டாப் காலேஜில் சீட் இல்லை, எனக்கு கிடைக்கல, நம்ம என்ட்ரன்ஸ் எழுதும்போது ஒரு மார்க் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? நம்ம அந்த செகண்ட் காலேஜ் போய் சேருவோம், இல்லைன்னா அந்த வருஷமெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். அப்புறம் மாப்பிள்ளைக்கு பெங்களூர்லேருந்து இப்போ சென்னையில் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கல்யாணம், வேலை ரொம்ப நிறையா இருக்குது, நாளைக்கு காலையில் கல்யாணம், இன்றைக்கி வந்து ஃப்ளைட் புக் பண்ணியிருப்பார் மாப்பிள்ளை. ஃப்ளைட் புக் பண்ணியிருப்பாங்க, காலையில் ராத்திரி 9 மணிக்கு ஃப்ளைட் ஏறி சென்னையில் போயிட்டு ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் தான் போயிடும். உடனே வந்து மாப்பிள்ளையோ மற்றவங்களோ என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மா ஒரு வேளை ஃப்ளைட்டு கேன்சல் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஆல்டர்னேட்டிவ் பிளான் வச்சுருப்போம். உடனே ஒரு கார் எடுத்துக்கிட்டு 3 மணி நேரம் தானே, இல்லை ஒரு 300 கிலோமீட்டர் தான் சென்னை இங்கேருந்து தமிழ்நாடு இல்லையா? ஸோ என்ன பண்ணுவோம், ஒரு 6 மணி நேரத்தில் சேர்ந்துடலாம். ஒரு வேலை இஃப். இப்படி நம்ம நிறைய சொல்லுவோம். அதே மாதிரி கல்யாணத்துக்கு இப்போது நிறைய சொந்தங்களை கல்யாணத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவோம், ஒரு 2 லட்சம் கொடுப்பா அப்படின்னு அண்ணன் தம்பி கிட்ட கேட்டு வச்சுப்போம். அதே நேரத்தில் வீடு கட்டும்போது கூட ஒரு இடத்துல கேட்டு வைக்க மாட்டோம், 2-3 இடத்துல கேட்டு வைப்போம். ஒரு வேளை அவர் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? அதனால பிளான் பி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ ஆகையினால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் அந்த வார்த்தை இஃப் அப்படின்னு வச்சு ரொம்ப முக்கியமான செய்தி. சிலர் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அவாய்டே பண்ணுவாங்க. அவசரமாக பேசுகிற மாப்பிள்ளை கல்யாணத்துலேருந்து ஃப்ளைட்டை புக் பண்ணிட்டாரு, 9 மணிக்கு கல்யாணம், 9 மணிக்கு ஃப்ளைட்டுன்னு சொல்கிறோம். அங்கே போயிட்டு ஃப்ளைட்டு கேன்சல் ஆனால் என்ன பண்ணுறது? உன்னால் போய் மிஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது? ஃப்ளைட்டை மிஸ் பண்ண அப்படிலாம் அவசரமாக பேசுகிறீ அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை வாழ்க்கை நிதர்சனம் பார்த்தீங்கன்னா, யார் வந்து இந்த ஒரு வேலை இஃப் ஐ மிஸ் த ட்ரெயினை மிஸ் பண்ணால் என்ன பண்ணுறது? முயற்சி எடுப்போம், எல்லா முயற்சிகளும் எடுப்போம், ட்ரெயினை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் ஒரு வேலை மிஸ் ஆனால் என்ன பண்ணுறது? அதை தான் நமக்கு பார்க்க போகிறோம். அருமையாக தேவஜனமே, இன்றைக்கு இப்போ கூட பாஸ்டர் நிறையா சொன்னோம் இல்லையா? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து என்ன கேளுங்க நீங்கள், கர்த்தர் உங்களை சுற்றி இருக்கிறாரு, எருசலேமை சுற்றி இருக்கிற மலை மாதிரி அப்படின்னு. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து ஒரே ஒரு சின்ன ஒரு சிரிப்பு சிரிங்க பார்க்கலாம். பார்த்து சிரிங்க, சின்ன சிரிப்பு, ஸ்மைல் பார்த்து சிரித்து வச்சுருங்க. அதுக்கு காரணம் சிரிங்க. நம்ம சாலமோன் சிரிக்கவே மாட்டேன். பக்கத்தில் இருக்கிற பார்த்து அந்த சிரிப்புக்கு மீனிங் சொல்கிறேன். சிரிச்சிட்டிங்களா? இன்றைக்கு பெரிய பிரசங்கிமார்கள் எப்பவுமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்னும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள்?
பெரிய பிரசங்கிமார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, பிரசங்கம் பண்ணும்போது இந்த வார்த்தை எனக்கு தான் கர்த்தர் பேசுறாரு, எனக்கு தான் கர்த்தர் பேசுறாருன்னு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லியிருக்காங்க, நீங்க பார்த்துப்பீங்க. எனக்கு தான் கர்த்தர் நீங்க கீழ்ப்படியுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து பிரசங்கியார் போதகர் சொல்லும்போது அது எனக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறாரோ, ஏதோ ஒரு விஷயத்துல நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனோ என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு சொல்றது நல்லா கவனிங்க. இன்னைக்கு சொல்றது எல்லாமே நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப பார்த்து சிரிச்சிங்கல்ல, இன்னைக்கு சொல்றதெல்லாம் எனக்கு கிடையாது, இன்னைக்கு சொல்றது உனக்கு கிடையாது, யாருக்கும். நீங்க சிரிச்சிங்க இல்லையா? சில பேர் சின்ன ஸ்மைலா பார்த்து சிரிச்சிங்க, சில பேர் கேவலமா சிரிச்சிங்க, சில பேர் ஒரு மாதிரியா சிரிச்சிங்க, எப்படியோ சிரிச்சிங்க. அதுக்கு இன்னைக்கு சொல்ல போறதெல்லாம் இது உண்மை. இன்னைக்கு நான் எது சொன்னாலும் நீங்க என்ன செய்யணும்? எனக்கு இல்லப்பா பிரதர், உங்களுக்கும் கிடையாது, சிஸ்டர் உங்களுக்கும் கிடையாது. அப்ப நீங்க கேட்கலாம், இப்போ எதுக்காகடா பிரசங்கம் பண்றேன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா உங்களுக்கு? இது ஏன் என்னன்னா, சில நேரத்தில் தேவைப்படுது. இப்படி நம்ம யாருக்கும், ஆனா இன்னைக்கு சொல்லப்படுற செய்தி நம்ம சபையில யாருக்கும் நடக்கக்கூடாது, யாருக்கும் அது நடக்கவே கூடாது. அதுதான் என்னுடைய ஜெபமும் என்னுடைய வேண்டுதலும். ஆகையால் தான் இது யாருக்கும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நீங்க என்ன பண்ணீங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சிரிச்சு, இது உங்களுக்கும் கிடையாது, இது எனக்கும் கிடையாது, யாருக்குமே கிடையாது அப்படின்னு நீங்க சிரிச்சிங்க. அப்படி என்ன பிரதர் சஸ்பென்ஸை சொல்ல போறீங்கன்னா, இப்பொழுது நாம ஒரு தேவனுடைய வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 - 18 வசனங்கள். எதை குறித்து நான் இப்போ சொல்ல போறேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் மித்தம், நித்திரை அடைந்தவர்கள் அப்படின்னா ஏற்கனவே மரித்தவர்கள், அவர்களுக்காக நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவு இல்லாதிருக்க எனக்கு மனதில்லை. உங்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்ல போறேன். செத்து போனவங்களை குறித்து நீங்க என்ன பண்ணுங்க, பயப்படாதீங்க, நம்பிக்கை இல்லாமல் இருக்காதீங்க. தெசலோனிக்கா சபையில இயேசு கிறிஸ்து போய்விட்ட பிறகு இந்த ஊழியம் செய்யும் போது அப்போஸ்தலர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன சொன்னாங்க, என்ன சொல்லி சுவிசேஷம் சொல்லுவார்கள்? இயேசு கூட சொல்லியிருக்கார் இல்லையா, இயேசு சீக்கிரமாக வந்து விடுவார். என்ன சொன்னாங்க? இயேசு சீக்கிரமாக வந்து விடுவார். அவரும் அதான் சொன்னார், இதுதான் நான் போகிறேன், போயிட்டு என்ன பண்ணுவேன், பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன், அதன் பிறகு உங்களை நான் என்ன விடமாட்டேன், திக்கற்றவர்களாக விடமாட்டேன். நான் பிதாவின் ஸ்தலத்தில் என்ன இருக்கு, நிறைய வாசஸ்தலங்கள் உண்டு, அங்கே நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துறேன், ஆயத்தப்படுத்திட்டு வந்துட்டு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இவங்க என்ன பண்ணாங்க, சுவிசேஷம் சொல்லும்போது இப்படியாகவே சுவிசேஷம் சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர்களும் அவருடைய ஆதி சீடர்களும் எல்லோரும் அவர்கள் காலத்திலேயே இயேசு வந்து விடுவார், அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போவார்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்கிடையில நிறைய பேர் சபையில வயதாகி மரிப்பார்கள், நிறைய பேர் சுற்றுவாங்க இல்லையா? அப்போ விசுவாசிகளுக்கு டவுட் வந்தது, அந்த தெசலோனிக்கேயர் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு. என்னவென்று சொல்லி, ஐயோ எங்க அப்பா இறந்துட்டாரே, எங்க தாத்தா இறந்துட்டாரே, என்னுடைய சித்தப்பா இறந்துட்டாரே, இப்ப இயேசு வந்தா நாம மட்டும் அவரோட போக வேண்டியதா வருமே, இவங்கெல்லாம் இல்லாம போறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க சந்தேகமா இருந்தாங்க. அவர்களுக்கு பதில் சொல்லும்படி தான் அவர் சொல்றாரு, ஏற்கனவே மரித்தவர்களை குறித்து நீங்க நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்காதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் நாம மாத்திரம் உயிர் தெழுவதில்லை, நாம மாத்திரம் மறுரூபமாவதில்லை, ஏற்கனவே மரித்தவர்களோடு என்ன பண்ணுவாரு, தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம், ஒருவேளை இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னால், அவர் மேகங்களிலே வரும்போது நமக்கு முன்பாக யார் போவாங்க? ஏற்கனவே நமக்கு முன்பாக கர்த்தருக்குள் மரித்தவர்கள் அவரோட கூட, அவங்க ஃபர்ஸ்ட் டிக்கெட்டு, நாம 2வது டிக்கெட். இயேசுவை சந்திக்கும் போது முதலாவது யாரெல்லாம் சந்திப்பாங்க? கர்த்தருக்குள் மரித்தவர்களும் முதலாவது சந்திப்பார்கள், அதன் பிறகுதான் நாம் சந்திப்போம். அவர் சொல்றாரு, வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வது இல்லை. அடுத்த வசனம், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து வானத்தில் வருவோம், இன்னைக்கு செய்தி அதுதான். இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு சொன்னா, ஏதோ இயேசு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இங்கிருந்து நீங்க கதவெல்லாம் உடைச்சிட்டு போனீங்கன்னா, நமக்கு முன்பாக ஸ்டீபன் பாஸ்டர் போய் கொண்டிருப்பார். ஹல்லேலூயா! நமக்கு முன்பாக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், ஏற்கனவே காலம் சென்றவர்கள், கிறிஸ்துவர்கள் மரித்த விசுவாசிகள்,
அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, முதல்ல போய் இயேசு அவங்க தான் சந்திப்பாங்க, அதன் பிறகுதான் நாம் வருவோம். சோ அப்பொழுது கிறிஸ்துவர்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, அப்புறம்தான் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, இதைத்தான் நாம் என்ன சொல்லுவோம், ராப்சர் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். தேற்றுங்கள்னு சொல்றார். தேற்றுங்கள்னு என்ன அர்த்தம்? சபை விசுவாசிகள் சில நேரத்தில் சில சத்தியங்களை அறியாத போது அவங்களுக்கு இப்படிப்பட்ட சத்தியம் வேதத்தில் இருக்கு என்று சொல்லி அவங்களை தேற்றுங்க. அவங்க கவலை இல்லாம இருப்பாங்க. ஓ அப்படியா, எங்க அப்பா நல்ல ஒரு நீதிமானா இருந்தார், அவர் கர்த்தருக்குள் மரித்து விட்டார், கர்த்தர் வரும்போது எங்க அப்பா தான் முதல்ல போய் அவரை சந்திக்க போகிறார், மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்க போகிறார்கள், அதன் பிறகுதான் நாம போறோம். அந்த நம்பிக்கை. சோ கிறிஸ்தவ மார்க்கத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, நாம் ஒரு நாள் கர்த்தரை சந்திக்க போறோம். இப்போ செய்திக்கு வருவோம். செய்தியுடைய தலைப்பு என்ன சொன்னேன் நானு, ஒருவேளை இல்லையா? இப்போதான் தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, the sermon is if we miss the rapture. ஒருவேளை கர்த்தருடைய ரகசிய வருகையில் நாம் இழந்து விட்டால், சீரியஸ், கர்த்தருடைய ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படாமல் விட்டால் என்ன நடக்கும்? தந்தானை துதிப்போமே, எல்லாமே போயிடும். இங்க பாடியதெல்லாம் போய்விடும், சபைக்கு வந்ததெல்லாம் போயிடும். நீங்க 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் வாழ்ந்த கிறிஸ்துவோட வாழ்க்கை எல்லாமே வீணா போயிடும் இல்லையா? வீணா போகும். ஆனால் அதிலேயும் ஒரு ரட்சிப்பு உண்டு, அதிலேயும் ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை குறித்து தான் இன்னைக்கு பேச போறோம். பாருப்பா, கரெக்டா 9 மணிக்கு ஃப்ளைட்டு, உனக்கு காலையில் 5 மணிக்கு இல்லை 7 மணிக்கு கல்யாணம் இருக்கு, 10 மணிக்கு கல்யாணம் இருக்கு. நம்ம கிறிஸ்தவர்கள் அதிகாலையில் எங்க பண்றோம்? நம்ம 10 மணிக்கு அது மாதிரி பண்றோம், இல்லை சாயங்காலம் பண்றோம். கரெக்டா போய் ஃப்ளைட்டை பிடிச்சிடு. அப்பா சொல்லுவாரு, பெங்களூர் டிராஃபிக் ரொம்ப அதிகம், 9 மணிக்கு ஃப்ளைட்டுனா நீ 5 மணிக்கே கிளம்பு வீட்டில இருந்து. மிஸ் பண்ணிடாத. ஒருவேளை நீ மிஸ் பண்ணா ஏர்போர்ட்லயே என்ன பண்ணு, ஒரு காரக்குடி 300 கிலோமீட்டர் என்ன ஆகும், ஒரு 6 மணி நேரத்தில் வந்து சேர்ந்துடலாம் கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்து. புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை இயேசுவின் ரகசிய வருகையில் நம்மில் யாராவது கைவிடப்பட்டால், அதனால நான் இப்ப என்ன சொன்னேன், இந்த செய்தி யாருக்கு இல்லை, அதான் பார்த்து சிரிச்சது நீங்க பக்கத்துல. இந்த செய்தி உனக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. பின்ன எதுக்கு நாம சொல்றோம்? யாருக்கு தெரியும்? கர்த்தர் வரும்போது நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாமல் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். இன்றைக்கு பரிசுத்தமா வாழ்றோம், இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம். கர்த்தருடைய வருகை இன்னும் சில ஆண்டுகளிலே, பல நாட்களிலே என்ன நடக்குமோ தெரியாது. அன்றைக்கு போன வருஷமெல்லாம் நான் பரிசுத்தமா வாழ்ந்தேன், ஒரு 3 மாசம் அப்படி இப்படி வாழ்ந்தா என்ன கர்த்தர் விட்டு இது பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டார். ஸோ முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே. ஆகையினால இன்னைக்கு ஒரு 2-3 வீடியோலாம் காட்ட போறேன். இன்றைக்கு தேவன் வருவார் என்று சொன்னால், அவருடைய ரகசிய வருகை வருவோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யப்பட வேண்டும்? எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எடுத்துக்கொள்ளும்படியாக வாழணும் இல்லையா? ஸோ இந்த ஒரு வீடியோ ஒரு முறை பார்த்துருங்க. The Bible says in Matthew chapter 24 verse 42, watch therefore, for you do not know the hour your Lord is coming. I want you to know, church, that Jesus Christ could come this month, or he might come next week, or he could even come ஆர் யூ ரெடி? இப்போ இயேசு கிறிஸ்து இங்க வருவார் என்று சொன்னால், அப்படி கைவிடப்பட்டாங்க பார்த்தீங்களா, 4 பேர் 5 பேர், அவருடைய நிலைமை என்ன? இன்னைக்கு அந்த 4 பேருக்கு தான் செய்தி. இயேசுடைய ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் குறித்து செய்தி இல்லை. ஆகையால் தான் சொன்னேன், இன்றைக்கு எது சொல்லப்பட்டாலும் நீங்க என்ன செய்யணும்? இது எனக்கு இல்லை என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இருக்குமா?
இயேசு கிறிஸ்து வந்தால் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இது எனக்கு கிடையாது, இது இந்த சபையில் இருக்கிற யாருக்கும் கிடையாது. அவர் வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அருமையா தேவஜனமே, துர்பாக்கியங்களில் அதிக துர்பாகியவன் யூதாஸ்காரியர். அது நம்ம தமிழ் மொழியில் சொல்லுவோம் இல்லையா, இவன் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவோம். அதிர்ஷ்டத்துக்கு ஆப்போசிட் துரதிர்ஷ்டத்திலேயே அதிகமாக துரதிர்ஷ்டம் யாருக்கு தெரியுமா? 3 வருஷம் இயேசுவோடு வாழ்ந்து, 3 வருஷம் இயேசுவோடு சாப்பிட்டு, 3 வருஷம் அவருடைய அருகில் நின்று அவரை பார்த்து, அவர் பேசியதெல்லாம் கேட்டு, அவரோடு கூட உறவாடி, அவர் போன இடத்துலெல்லாம் போய் அவருடைய தனிப்பட்ட முறையிலே அவர் அறிந்து அவருக்கு ஊழியம் செய்து, கைகளை வைத்தால் அநேகரை குணப்படுத்தி எல்லாமே செய்துட்டு லாஸ்ட் ரட்சிப்பை இழந்த துரதிர்ஷ்டம் உலகத்தில் வேறு யாருக்காவது கிடைக்குமா? புரியுதா? அப்படிப்பட்ட துரதிர்ஷ்டம் வேணுமா? தேவையில்லை. அதே மாதிரி தான் தேவஜனமே, நாமும் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் சபைக்கு வருகிறோம், நிறைய சபைகளுக்கு காணிக்கை கொடுக்கிறோம், அநேக நாட்கள் பரிசுத்தமாக கூட வாழ்கிறோம், எல்லாம் ஒரு வாரமும் மிஸ் பண்ணதில்ல, பைபிளை வாசிக்கிறோம். இப்படியெல்லாம் இருந்து விட்டு கடைசியாக சில நாட்கள் பாவத்திலே வாழும்போது, ஒரு சில நிமிடங்கள் நம்ம கர்த்தரை விட்டு தூரமாக போகும்போது, வேதத்தை பின்பற்றாமல் கீழ்ப்படியாமல் போகும்போது, அந்த நேரத்திலே இயேசு வந்து விட்டார். துர்பாக்கியமா இல்லையா? அது பாக்கியத்திலும் துர்பாக்கியத்திலும் மிகப்பெரிய கொடுமையான துர்பாக்கியம். என்ன பிரயோஜனம்? அதற்கு பதில் என்ன பண்ணிருக்கலாம்? மற்றவர்களை போல வாழ்ந்திருக்கலாம். இயேசு என்றால் யாரும் தெரியாது, தேவனுடைய ஆலயம் என்றால் என்னவென்று தெரியாது, வேதம் என்றால் என்னவென்று தெரியாது. அவர்கள் இயேசுடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படாமல் போனால் அது துர்பாக்கியமா? இல்லை, தட் இஸ் நோன் ஃபேக்ட். அது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் சபைக்குள்ளே இருந்து கொண்டு, சபையில வந்து கொண்டு கிறிஸ்துவர் என்ற பெயரை வைத்துக் கொள்கிற நாம் இயேசு வரும்போது கைவிடப்பட்டால் எப்படி இருக்கும்? அது ரொம்ப துர்பாக்கியம் இல்லையா? அது துர்பாக்கியத்திலும் துர்பாக்கியம். இப்படி ஒரு விஷயம் இருக்கா? பாக்கியத்திலையும் ஒரு பாக்கியம் ஒன்று இருக்கு, அதிர்ஷ்டசாலியிலையும் அதிர்ஷ்டசாலி ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? இயேசு பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்டான அந்த கள்ளன் வாழ்க்கையெல்லாம் அநீதிமானா வாழ்ந்தான், வாழ்க்கையெல்லாம் திருடனா வாழ்ந்தான், வாழ்க்கையெல்லாம் மற்றவர்களை ஏமாத்தினான், எல்லா கொடுமையான பாதிகளும் எல்லா பாதிகளும் செய்தான். இயேசு என்றால் யாரும் தெரியாது, வேதம் என்றால் யாரும் தெரியாது, சபை என்றால் தெரியாது. கடைசியா ஒரு நிமிஷம், பிதாவே, ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்திலே நீங்கள் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லும் போது இயேசு சொல்றாரு, இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பார். ஹல்லேலூயா. சோ யூதாஸ் காரியத்தை போல துர்பாக்கியவான்களாக நாம் இருக்கக்கூடாது. பேருக்கு கிறிஸ்தவர்கள், எப்பொழுதும் பைபிளோட சுத்துறது, எல்லா ஜபக்குழுவிலும் அட்டென்ட் பண்றது, ஒவ்வொரு வாரமும் மிஸ் பண்ணாமல் நாம வருவது, அதெல்லாம் செய்யணும். அதே நேரத்தில் நம்ம ரட்சிப்பை இழக்கக்கூடாது. அந்த ராப்சர்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது? மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆகையினால அந்த திருடனை போல நான் இருக்கிறேன் பிரதர். இன்றைக்கே நான் என்ன பண்றேன்? கிறிஸ்துவத்தை விட்டுடுறேன், எல்லா வேலையும் கேடுகட்ட காரியங்கள்லாம் செய்கிறேன். திடீர்னு அந்த திருடனை போல என்ன ஆகும்? இயேசு கிறிஸ்துவை கடைசியில் ஏற்றுக்கொள்கிறேன். ஐ எம் சோ சாரி. அதுவும் சாத்தியம் இல்லை நமக்கு. ஏன்? என்றைக்கு இயேசு வருவாரோ தெரியாது, எப்பொழுது வருவாரோ தெரியாது, நமக்கு எப்பொழுது மரணம் நடக்குமோ தெரியாது, இல்லையா? யாருக்காவது யோசிச்சாங்களா? அந்த ஃப்ளைட் என்ன ஆகும்? அவங்க அதாவது அந்த ஃப்ளைட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சுதான் பயணம் பண்ணாங்க. நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம், என்றைக்காவது ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆனால் ஃப்ளைட் ஆச்சுன்னா சாக போகிறோன்னு. ஆனால் அந்த ஹாஸ்டலில் உட்காந்து டாக்டராக படிக்கிறவர்கள் பிள்ளைகள் அன்றைக்கு உட்காந்து சாப்பிட்டு கொண்டு அந்த ஹாஸ்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, கேன்டீன். அங்கே ஃப்ளைட் விழுது. அதுதான் துர்பாகியத்திலையும் மிகப்பெரிய துர்பாகியம். ஸோ மரணம் எப்போவாவது வரும். இந்த ஃபால்ஸ் ஹோப்பெல்லாம் வைத்துக் கொள்ளாதீர்கள். ஃபால்ஸ் ஹோப்னா என்ன? இன்றைக்கு இந்த பாவத்தை செய்கிறேன், இன்றைக்கு பார்க்கலாம், அதெல்லாம் இயேசு பார்த்துக்க மாட்டார், சாவறதுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், சொல்லி லெட்டர் போட்டு வராது. இயேசு கிறிஸ்து கூட என்ன சொன்னார்? நான் எப்படி வருவேன்? ஒரு பிரைம் மினிஸ்டர் போல வருவேன்னு சொன்னாரா? இல்லை. எப்படி வரேன்னு சொன்னாரு? திருடனை போல வருவேன். திருடன் எழுதி வருகிறாரா? திரு ஆசிரமா அவர்களுக்கு இன்றைக்கு ராத்திரி 12 மணிக்கு நான் உங்கள் வீட்டுகளுக்கு திருடுவதற்கு வருகிறேன், உங்கள் கதவுகளை பத்திரமாக திறந்து வையுங்கள் அப்படியா சொல்லிட்டு வருவார் திருடன். திருடன் அப்படியே வரான்? நமக்கு தெரியாது, நம்ம கதவை பூட்டி தான் இருப்போம். யாரை கம்பேர் பண்ணார் பாருங்க. அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், திடீரென்று வருவேன். அப்போ நாம் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணுமா இல்லையா? ஆகையால் தான். ஸோ நாம் என்ன மிஸ் பண்ணக்கூடாது? அந்த
ராப்சரை, அந்த கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்படுகிறதில் மிஸ் பண்ணக்கூடாது. போன வருஷம் பிப்ரவரி கடைசி வாரம் பரலோகம் பற்றிய 3 சத்தியங்களை நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு வருஷமும் பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் அடிப்படை சத்தியங்களை குறித்தும் சொல்லணும் இல்லையா? அதனுடைய ஒரு 3 சத்தியங்களை பார்த்தோம். இதுதான் அதனுடைய தம்புனை நான் போட்டிருக்கேன், லிங்க் உங்களை கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க. ஒரு 3 சத்தியம் பார்த்தோம். என்னன்னு சொல்லி, பரலோகம் என்பது ஒரு பிளேஸ், ஒரு இடம், அது இருக்கிறது. சில பேர் இப்ப இருக்கிற சில பேர் சொல்லுவாங்க, நாத்திகர்களாம், பரலோகம்லாம் கிடையாதுப்பா, எல்லாம் கிறிஸ்தவர்கள் தப்பா சொல்றாங்கன்னு. இல்ல, அது ஒரு பிளேஸ். ஏன்னு சொன்னால் இயேசு சொல்லி இருக்கிறாரு, பைபிள் நமக்கு சொல்லுது, ஆகையால அதை நம்புறோம். 2வது, பரலோகத்துக்கு யார் யார் போவார்கள் என்று பார்த்தோம். நம்ம கர்த்தருக்குள் மரித்தவர்கள், கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறவர்கள், சாகுற நேரத்துல கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? பரலோகத்துக்கு போவார்கள், பிள்ளைகள் போவார்கள் என்று சொல்லி நம்ம வாசித்தோம் இல்லையா? அது 1வது பாகம். ஆனால் 2வது பாகம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அந்த பரலோகத்திற்கு போகப்படுகிற அந்த ராப்சரில் நாம் கைவிடப்படக்கூடாது. அபசகுனமா பேசாதீங்க பிரதர், அபசகுனமா பேசாதீங்க. இன்றைக்குதான் ஆராதனை பண்ணும்போது இப்படியே பரலோகத்தில் இறங்கி வந்த மாதிரி நாங்க பேசுறோம். திடீர்னு கைவிடப்பட்டா நெகட்டிவா ஏன் பேசுறீங்க? அதுதான் ஒருவேளை. நம்முடைய நோக்கம் ஏன் இந்த ஒரு வேலையை சொல்றோம்னா, மனவாளனை மீட் பண்றது நம்ம என்ன பண்ணக்கூடாது? விட்டு விடக்கூடாது. பிரதர் நீங்க இதுவே பண்ணலாம் இல்லையா? எதுவே பாசிட்டிவாவே சொல்லலாம் இல்லையா? வருஷத்துல 50 வாரங்களிலே 49 வாரம் பரலோகத்துக்கு போவதை குறித்து தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதை குறித்து தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் சபையில போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு வாரமாவது ஒருவேளை இஃப் யூ மிஸ் த ட்ரெயின் என்ன பண்ணலாம் யோசிக்கலாம் இல்லையா? யோசிக்கிறது தப்பா? யோசிக்கிறது தப்பு இல்லை. ஸோ ஆகையினால தேவஜனமே, நாம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ராப்சர்ல மிஸ் பண்ணாம பார்த்துக்கணும். வேற வகையில பார்க்கும்போது, பிரதர் நீங்க ரெவலேஷன் பைபிள் ஸ்டடி எடுக்கிறீங்களான்னு பார்த்தா ரெவலேஷன் தான் எடுக்க போகிறோம். ஆனால் பைபிள் ஸ்டடி கிடையாது. பைபிள் ஸ்டடி அப்படின்னு சொன்னா 10 பேர் கூட இருக்க மாட்டீங்க நீங்க. ஸோ நம்ம ரெவலேஷனே பைபிள் ஸ்டடியே ஒரு போரிங்கு. இதுல வேற வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்தா இன்னும் போரிங்கா உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதை தான் பார்க்கிறோம், ஆனா வேற வகையில பார்க்கிறோம். ஸோ தேவஜனம், இங்க பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன நடக்குது, நமக்கு இந்த சீக்வன்ஸை புரிஞ்சு கொள்ளுங்க. முதல்ல என்ன ஆச்சு? சிலுவை மரணம். இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை கிறிஸ்துமஸ் நடக்குது. அவர் என்ன பண்றாரு? சிலுவையிலே அவரை மரிக்கிறார். நமக்காக அவர் மரித்து உயிரோடு எழுந்து போகிறார். 2வது, இப்ப நாம் எந்த காலத்துல இருக்கிறோம்? சர்ச் ஏஜ். இப்ப நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்? சபையின் காலத்துல இருக்கிறோம். சபையின் காலத்தில் இருக்கிறோம். சபை காலம் முடிஞ்ச உடனே என்ன நடக்கும்? ரகசிய வருகை நடக்கும். ஆனால் என்னை இன்றைக்கு நீங்க மன்னிக்கணும், நம்ம அடிக்கடி என்ன சொல்றோம் தெரியுமா? ரகசிய வருகைன்னு சொல்றோம். இது ரொம்ப தப்பு. இது இயேசுடைய இந்த வருகை வருது பாத்தீங்களா, அது ரகசிய வருகை இல்லை. தட் இஸ் நாட் an சீக்ரெட் ஈவெண்ட், தட் இஸ் a குளோபல் ஈவெண்ட். அது என்னது? இயேசுடைய வருகை இருக்கு பாருங்க, இப்போ வருகை ராப்சர் இருக்கு இல்லையா, அது சீக்ரெட் மிஷன் கிடையாது. அது சீக்ரெட் மிஷனா இல்ல, அது ஒரு குளோபல் மிஷன். குளோபல் மிஷன் என்னென்ன? நம்ம இப்போ வாசித்தோமே ஒரு வசனம், அதுல என்ன பார்த்தோம்? கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வானத்துல 6ஆம் வாரத்தோட வருவார். 6ஆம் வாரத்தோட என்ன அர்த்தம்? பயங்கரமான ஒரு சத்தம் வரும். பிரதான தூதன் எக்காலம் ஊதுவார். பிரதான தூதன் எக்காலம் ஊதுவார். சோ ஏதோ ஒரு சீக்ரெட்டான விஷயம் கிடையாது. அப்புறம் கல்லறைகள் எல்லாம் பிளக்கப்பட்டு உள்ள இருக்கிறவங்க எல்லாம் எழுந்து வருவாங்க. சோ பிலீவர்ஸ் அண்ட் நான் பிலீவர்ஸ் கண்களால் பார்த்து சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு அது வருகை இருக்கும். அதுக்கு போயிட்டு நம்ம ரகசிய வருகைன்னு சொல்றோம் இல்லையா? அது தப்பு. ரகசிய வருகை இல்லை, அது ஒரு குளோபல் ஈவெண்ட், அதாவது எல்லாரும் பார்க்கிற வருகை. சோ அது வரும். 2வது, இப்ப நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். ரகசிய வருகைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, உபத்திரவ காலம் நடக்கும். இனிமேல் நீங்க வீட்டில் போய் ரெவலேஷன் படிக்கும்போது இந்த ஒரு சின்ன சம்மரியை மாத்திரம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா புரியும் என்ன நடக்கும். உபத்திரவ காலம் நடக்கும். ஏன் நான் இந்த செய்தியை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா, நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, நீங்கள் அந்த உபத்திரவ காலத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று தேவன் இந்த இடத்துல இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? உபத்திரவ காலத்திலிருந்து தப்பிக்கணும். அதை தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா ராப்சர்ல எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இயேசு வரும்போது நாம மறுரூபமாக்கப்பட்டு அங்கே போகணும். அந்த உபத்திரவ காலம் இருக்கும், அது 7 ஆண்டுகள் இருக்கும். 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம் முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் என்ன வருவாரு? இயேசு வருவார். அடிக்கடி நம்ம சில மிஸ்கான்செப்ஷன், சில தவறான இதை புரிஞ்சுக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய 2வது வருகையை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் 2வது வருகையில நோ,
இரண்டாவது வருகையில நாம் எடுத்துக்கொள்ள போவதில்லை. இரண்டாவது வருகையிலே இங்க ராப்சர்ல போனோம் பாத்தீங்களா, நம்ம 7 வருஷம் பரலோகத்தில் இருப்போம் இல்லையா இயேசுவோடு கூட. அவர் இரண்டாம் வருகை வருவாரே, அப்போ அவரோடு கூட நாமும் வரப்போகிறோம். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அந்த ராப்சர் 7 வருடம் ட்ரிபுலேஷன் காலத்துல பூமியில இருந்து கஷ்டப்பட போகிறோமா? இல்லை, இயேசுடைய அந்த வருகையில, ரகசிய வருகை இல்ல ராப்சர், அதுல எடுத்துக்கொள்ளப்பட்டு பூமியுடைய கஷ்டங்களை எல்லாம் பார்க்காம இயேசு கிறிஸ்து மறுபடியும் திரும்பி அந்த 7 வருடங்களில் நடக்கிற விஷயங்கள்லாம் ரெவலேஷன் சாப்டர் 4 இருந்து 21 வரைக்கும், 4வது அத்தியாயத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து 20வது அதிகாரம் வரைக்கும் அந்த முதலாவது எக்காலம் ஊதப்படுகிறது, 2வது எக்காலம் ஊதப்படுகிறது, அதெல்லாம் நடக்குது. அந்த நேரத்தில் நாம் இந்த பூமியில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தீங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்சுது. அந்த பயத்தை இன்று நான் உங்கள் மனதில் வைக்க போகிறேன். அந்த பயத்தை நான் உருவாக்க போறேன். அந்த பயம் நமக்கு வந்தது அப்படின்னு சொன்னா, ஐயோ ட்ரிபுலேஷன் காலம், கர்த்தர் சொல்றாரு மகா உபத்திரவத்தின் காலம் சொல்றாரு. இயேசு சொல்லுற ஒரு இடத்துல மகா உபத்திரவத்தின் காலத்துல நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, சாவு கிடைக்காதா என்று சொல்லி மலைகளிடத்துல போய் என் மீது கல் விழுந்து சாக மாட்டோமான்னு எதிர்பார்ப்பார்கள். யார்? கிறிஸ்தவர்கள். அப்ப பிரதர், கிறிஸ்தவர்கள் அந்த 7 காலங்களில் இருப்பாங்களா? 7 ஆண்டுகளில் அவர்களும் இருப்பார்கள். நம்ம பார்ப்போம். சோ இரண்டாம் வருகையில ஆண்டவரே இரண்டாம் வருகையில எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லாதீங்க. இரண்டாம் வருகையில உம்மோடு கூட நான் மறுபடியும் பூமிக்கு நான் வர வேண்டும். ஆனா ராப்சர்ல எடுத்துக்கொள்ள இந்த சீக்வன்ஸ் நம்ம மறந்து விடக்கூடாது. அது வந்துட்ட பிறகுதான் 1000 ஆண்டு காலங்கள் இந்த பூமியிலே இயேசுவோட கூட ராப்சர்ல போனவங்க. இந்த 7 ஆண்டுகளில் 7 நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ட்ரிபுலேஷன் இந்த மகா உபத்திரவ காலங்களிலே பரிசுத்த ஆவியானவர் பூமியில இருப்பாரா, எடுத்துக்கொள்ளப்படுவாரா? அது நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? ஆனால் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் பூமியில இருப்பார். எப்படி பிரதர் சொல்லிங்க? நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இந்த காலங்களிலே நிறைய கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். இயேசுவுக்காக கழுத்தை வெட்டிக்கடா அப்படின்னு அந்தி கிறிஸ்துவிடம் சொல்ல போகிறார்கள். நான் அந்த அந்தி கிறிஸ்துடைய முத்திரையெல்லாம் நான் பதித்துக் கொள்ள முடியாது, இயேசுக்காக நான் உயிரை விட தயாராக இருக்கிறேன் என்று சொல்ல போகிறார்கள். அந்த அந்தி கிறிஸ்தவர்களை எல்லாம் சாகடிக்க போகிறான். அவர்களும் பரலோகத்துக்கு வருவார்கள். புரியுதா? சோ இந்த 7 ஆண்டு காலங்களிலும் ஏன் என்று சொன்னால், இந்த ட்ரிபுலேஷன் காலத்துல ரட்சிப்பு உண்டு, ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் யார் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். ஆனால் வேதத்தில் ஒரு வசனம் வரும், அந்த 1 தெசலோனிக்கேயர்ல வரும். அதாவது தடை செய்கிறவர் நீக்கப்பட்டால்தான் அவன் அந்தி கிறிஸ்து வருவார் இருக்கும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு வரைக்கும், ராப்சர் வரைக்கும் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு அவர் தடை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுக்குள்ள ரட்சிக்கப்பட்டுடுங்க, அவர் ராப்சர்களை எடுத்துக்கொள்ளப்படுங்க. ராப்சர் முடிஞ்ச உடனே தடை பண்ணுவதை பரிசுத்த ஆவியானவர் நிறுத்துவார். அப்படி நிறுத்தும் போது அந்தி கிறிஸ்து வருவான். அந்த 7 ஆண்டுகள் ரொம்ப கொடுமையாக இருக்கும். நிறைய யுத்தங்கள் நடக்கும். அதை குறித்து சீக்கிரம் பார்க்கலாம். 2வது வருகையில அவரோடு கூட நாம் என்ன பண்ண போறோம்? வரப்போகிறோம். இதே உலகத்திலே 1000 ஆண்டுகள் சாத்தானை தேவன் சங்கிலிகளால் கட்டி வைத்திருப்பார். அந்த நேரத்தில் கட்டி வைத்திருப்பாரு. அந்த 1000 ஆண்டுகள் இயேசுவோடு கூட இந்த பூலகத்திலே நாம் அது மில்லேனியம் சொல்லுவாங்க. நம்ம ஆட்சி செய்ய போகிறோம். அந்த நேரம் மிகவும் அருமையாக இருக்கும். இன்னும் அது கூட பரலோகம் இல்லை. அது 1000 ஆண்டுகள் முடிச்சிட்ட பிறகுதான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? சாத்தானை முழுவதுமாக அக்னி கடலில தள்ளி நித்தியமாக அவனை ஒழிப்பாரு. அதன் பிறகுதான் எட்டர்னிட்டி ஸ்டார்ட் ஆகும். அதன் பிறகுதான் நித்தியம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? வெரி சிம்பிள். முடிஞ்சு போச்சு. ரெவலேஷன் பைபிள் ஸ்டடி முடிஞ்சு போச்சு. இதுதான் ரெவலேஷன். முதல் 3 அத்தியாயங்களை நீங்க வாசிக்கும் போது ஒரு கேள்வி, இந்த 7 ஆண்டுகள் ட்ரிபுலேஷன், இதை நான் சுருக்குமா இப்படி போடுவேன். இந்த 7 ஆண்டுகள் ராப்சருக்கும் இயேசுடைய 2ஆம் வருகைக்கு இடையில உபத்திரவ காலம் இருக்கா? 7 ஆண்டுகள். 7 ஆண்டுகளில் சபை இருக்குமா என்றால் சபை பூமியில இருக்காது. ராப்சரிலே கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சபையை எடுத்துக்கொள்ளப்படுவார். சபை என்ன பில்டிங் இல்ல, நீங்களும் நானும். இயேசுடைய வருகையிலே, அந்த ராப்சர் வருகையிலே, ரகசிய வருகையிலே கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சபையெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவார். பூமியில மரித்தவர்கள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? போவாங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன், என் மேல கோவம் வந்தாலும் வரலாம். எந்த பரிசுத்தவானும் இன்றைக்கு பரலோகத்தில் இல்லை தெரியுமா? பேதுரு கூட இல்லை.
பவுல் கூட இல்லை, இயேசுவின் தாய் மரியாளும் இல்லை, எந்த பரிசுத்தமானும் கிடையாது. இன்றைக்கு நம்ம ஸ்டீஃபன் பாஸ்டர் கூட இல்லை. அவர்கள் அமைதியின் இடத்துல இப்ப இருக்காங்க. அவர்கள் ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம சொன்ன ஞாபகம் இருக்கா போன வருஷம், ரெஸ்ட் இன் பீஸ்ல இருக்கிறாங்க. இயேசுடைய இளைப்பாறுதலின் இடத்துல இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துடைய ராப்சர்ல நாம மறுமாக போன வச்சுக்கோங்க. மறுமாகப்பட்ட நீங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் பாஸ்டரும் போயிட்டு இருப்பாரு மேல. பாஸ்டர் நீங்க என்ன இப்ப போறீங்க, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு மேல இழுத்துட்டு போயிட்டே இருப்பாரு அவரு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பீட்டர் எங்க பார்த்தா மாதிரி இருக்க, அவர் யாருன்னா பேதுரு என்ன நீங்க இப்ப போறீங்க அப்படின்னு சொன்னா, பின்ன எப்ப போறதுமா அப்படின்னு. உங்களை பத்தி பரலோகத்துல நிறைய கலைகள்லாம் எங்க பாசங்கள்லாம் கிழின்னு கிடிச்சாங்க. என்ன இருக்கும், பரலோகம் ஒரு கேட் இருக்கும், அங்கே பேதுரு நின்றுட்டு இருப்பாரு, நம்ம சூட் கேஸ்ல தங்கம்லாம் கொண்டு போயிட்டு இருப்போம், உடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்பாரு. இதெல்லாம் வந்து கதை, இதெல்லாம் வந்து கதை. உங்களுக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு பரலோகத்துக்கு போவதற்கு புரிய வைக்கிறதுக்கு பாஸ்டர்களும் போதகரும் நாங்கள் சொல்லுகிற கதை என்ன, அங்க எல்லாமே எல்லோரும் இருக்கிறது போல எல்லாமே எல்லோ மக்களும் எப்படி இருப்பாங்கன்னா இப்போ அவர்கள் இளைப்பாறுதலில் இருப்பாங்க. இளைப்பாறுதலா என்ன தெரியுமா, நம்முடைய ஸ்டீஃபன் பாஸ்டர் இப்போதைக்கு 13 ஆண்டுகள் ஆகிறதா இல்லையா, அவர் கர்த்தருக்குள் கண்ணை மூடினார். இயேசு கிறிஸ்து வரும்போது உடனே எழுந்திருப்பாரு. அது இப்பதான் நான் செத்தனை, இப்பதான் நான் கண்களை மூடினேன்னு பார்ப்பாரு. ஆனால் எத்தனை ஆண்டுகள் ஆனதோ அவருக்கு தெரியாது. அதே போலத்தான் பேதுருவும் சரி, பவுலும் சரி, இயேசுவின் தாயும் கூட. நிறைய பேர் ரோமன் கத்தோலிக்கர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர்களும் இயேசு கிறிஸ்துவோட ராப்சர்ல போகும்போது ஒரு இது மாதிரி நம்ம ஒரு துணி போட்டுக்கிட்டு ஒரு தாய் வந்து அப்படியே பரலோகத்தை எடுத்துக் கொள்ளப்படுவாங்க. நம்ம யார் இந்தம்மா நம்மோடு கூட வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான்ப்பா இயேசுடைய தாய். இப்போ வரீங்க நீங்கள் எங்களோடு, அவனும் நான் இப்போதான் வரேன், உங்களுக்கு உங்ககிட்ட நாங்கள் ஜெபிச்சோமே, எனக்கு தெரியாத தம்பி. அவங்க கிட்ட ஜெபிக்கிறது, தாயே மரியே இயேசுவிட்டு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, எங்கள் நிறைய விஷயங்கள் என் பாவத்தை மன்னிக்கும்படி சொல்லுங்க. இது எல்லாமே பாவம் இயேசுவின் தாய்க்கு தெரியாது, அந்த அம்மாவுக்கு தெரியாது. அவங்க வந்து கல்லறையில அவர்கள் கர்த்தருக்குள் நிதிரை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் ராப்சர்ல என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அந்த எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த அவங்க எல்லாரும் போயிடுவாங்க. அப்போ பூமியில இருக்கிறது யாரு, கைவிடப்பட்டவர்கள். இப்போது ஒரு வீடியோல பார்த்தோம் இல்லையா, அந்த பாஸ்டர் எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. சபையில இருக்கிற ஒரு 99% மக்கள் போயாச்சு. ஒரு 4 பேர் இருந்துட்டாங்க. அந்த 4 பேர் படுகிற பாடுகள் இருக்கு பாருங்க, பயங்கரமா இருக்கும். அந்த 4 பேர்ல கூட சில பேர் இந்த உபதிரவ காலத்துல ரட்சிக்கப்பட முடியும், ரட்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த செய்தி நான் யூடியூப்ல போட்டேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய ராப்சர் வந்து இன்னும் சில ஆண்டுகளில நாம் எல்லாரும் போய்விட்ட பிறகு ஒருவேளை கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் யாராவது இந்த செய்தியை யூடியூப்ல கேட்டாங்கன்னா அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இப்பொழுதும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது ரட்சிக்கப்படுவதற்கு. ஹல்லேலூயா. இந்த வீடியோவை அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா இப்பொழுது அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரிபுலேஷன் பீரியட்ல கூட கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். வெளிப்படுத்தும் விசேஷத்துல வசனம் எல்லாம் இருக்காது, அவங்க வருவாங்களாம். இவங்களாம் யாரு, வசனம் வரும் ஒரு நம்ம பார்ப்போம். இவங்களாம் யாருன்னு கேட்பார், யாரு, யோவான் கேட்பார். இவர்கள் யார் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியான ஆடு மகா உபதிரவ காலத்தில் தங்களுக்காக கர்த்தருக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், வெள்ளங்கி தரித்து கொண்டு வெள்ளை உடை போட்டுக்கிட்டு இருக்காங்களே யாருன்னு கேட்டா இவர்கள் மகா உபதிரவ காலத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள். யூதத்துல இஸ்ரவேல் மக்களிலே 1/3 மக்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள் அந்த காலத்துல. சோ ஆகையினால உபதிரவ காலங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரு. ஆனால் இப்போ இருக்கிறது மாதிரி அப்ப இருக்க மாட்டார். அப்போ வந்து தீமையை அனுமதிப்பார். அவர் இப்ப தடை பண்ணிக்கிட்டு இருக்காரு பரிசுத்த ஆவியானவர். அந்திகிறிஸ்து வருவதற்கும் சாத்தானுடைய ராஜ்யம் வருவதற்கும் அவங்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் தடை பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்ப நான் சொல்றதுக்கு எல்லாருக்கும் வசனத்தை காமிச்சுக்கிட்டே போனா இது வந்து போர் அடிச்சிடும் உங்களுக்கு. ஆகையால் தான் நான் விஷயத்தை மாற்ற சொல்றேன். ஆகையினால இன்றைக்கு இந்த செய்தியை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் என்ன செய்வது என்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு நம்ம விரும்பணும், ஒவ்வொருவரும் விரும்பணும். நம்ம சபையில யாரும் அப்படி நடக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யப்படணும், எடுத்துக்கொள்ளப்படணும். வேதத்தில் 24 மத்திய 24, 22, 22 நான் சொல்லுகிறேன்.
வசனம் வாசிக்கலாம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவிராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். இயேசுவே சொல்லி போயிருக்கிறார், வேண்டாம் அந்த இடத்துல 7 ஆண்டுகளில் நம்ம யாருமே இருக்க வேண்டாம், நம்முடைய எதிரி கூட இருக்க வேண்டாம். அவர் சொல்றாரு, உலகம் உண்டானது முதல் கொண்டு அப்படிப்பட்டது நடக்கவே இல்லையா. இயேசு சொல்றாரு, அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகவும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமும் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அதாவது அந்த நாட்களில கூட, உபத்திரவத்தின் காலையில கூட தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குனால தான் என்ன ஆகுமா, தேவைப்பட்டால் குறைக்கப்படலாம் இயேசு சொல்றாரு. எரேமியா 30:7 அந்த நாள், அந்த உபத்திரவம் எப்படி இருக்குமா, ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போல் ஒத்த நாள் இல்லை, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். யாக்கோபுக்குன்னா யாரு, இஸ்ரவேலுக்கு. ஒரு இடத்துல வந்து பவுலுடையார் சொல்லுவார், என்னவென்று சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, அந்நிய ஜனங்களில ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த ஆபிரகாமோட அவர் செய்த உடன்படிக்கையை வந்து இன்னும் அதை வச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த அந்நிய ஜனங்களாகிய நாம் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட எல்லோருக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட்டு விட்டால் அப்பொழுதுதான் அவர் வந்து இஸ்ரவேலுக்காக இறங்குவார். அந்த உபத்திரவ 7 ஆண்டு காலங்களிலே இஸ்ரவேலோடு கூட அவர் உடன்படிப்பை புதுப்பித்துக் கொள்வார். இஸ்ரவேலிலே அந்த சில பேர் சொல்லுவாங்க, சில பெந்தகோஸ்தே சபைக்காரங்க சொல்லுவாங்க, 1,44,000 பேர் யாரு, நாங்க அவ்வளவுதானா, பெந்தகோஸ்தே சிபிஎம்ல இருக்கிறது அவ்வளவுதானா, 1,44,000 தானா? நோ, அந்த 1,44,000 பேர் வெளிப்படுத்தல வருகிறார். யார் தெரியுமா, உபத்திரவ காலத்திலே யூதர்களிலிருந்து ரட்சிக்கப்பட்ட சுவிசேஷகர்கள். அந்த 1,44,000 பேர் ஞாபகத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள், உபத்திரவ காலத்துல இயேசுவை குறித்து அறிவிப்பார்கள். அவர்களுக்கு துணையான இன்னும் 2 பேர் அறிவிப்பாங்க. அவங்க யாரு சொல்லுங்க பார்க்கலாம். 2 சாட்சிகள், ஒன்று எலியாவும் இன்னொன்று ஏனோக்கும் சொல்லுவாங்க. ஏன், இந்த 2 பேர் தான் பழைய ஏற்பாட்டில் எப்படி போனவங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். சில பேர் அது மோசஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ ஆகையினால தேவஜனமே, அது என்ன காலமா, யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. உபத்திரவ காலத்திலே 1/3 யூதர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் கஷ்டம் பயங்கரமா இருக்கும். சோ தேவஜனமே, ஏன் நாம் ரகசிய வரிகள் கைவிடப்படக்கூடாது? அந்த உபத்திரவ காலம் வேண்டாம்னு சொல்லிட்டோம் இல்லையா? இது வரைக்கும் நான் தீரியா சொன்னேன். சில பேருக்கு புரியும், உபத்திரவம் சொல்றாரு, உபத்திரவம் சொல்றாரு அப்படின்னா எப்படி, உபத்திரவம்னா என்ன? இப்போ எங்க வீட்டுக்காரா இருக்காரு, அவர் மூலம் உபத்திரம் வருது, அது சின்ன உபத்திரம். ஆனால் அந்த உபத்திரவ காலத்துல வருகிற அந்த பிரச்சனை இருக்கு பாருங்களா, அது மிகவும் பயங்கரமா இருக்கும். அந்த உபத்திரவ காலத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, கைவிடப்படக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சபை குறித்து வரும். சிமிர்னா சபைக்கு இப்படி சொல்லு, இந்த பெர்கமு சபைக்கு இப்படி சொல்லு, இப்படி சொல்லி 7 சபைகளுக்கு சொல்றாரு இல்லையா? 4ஆம் அதிகாரத்திலிருந்து என்ன இல்லை தெரியுமா? சபை இல்லை. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, படிங்க. 4ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த பூமியில சபை என்பது இல்லை, அந்த வார்த்தை கூட வராது. ஆனா முதல் 3 அதிகாரத்துல 19 முறை சபை 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 என்று வரும். அந்த 7 சபைகளுக்கு சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வரும். 4ஆம் அதிகாரத்திலிருந்து என்ன வரும் அப்படின்னு சொன்னா, யோவான் என்ன பண்ணுவாரு, அந்த 7 சபைகளுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு 4ஆம் அதிகாரம் ஆரம்பத்துல அவர் ஒரு ஆவிக்குள்ளானார். ஆவிக்குள்ளாகும் போது ஒரு பரலோக கதவு திறக்கப்பட்டதை பார்த்தாராம். யாரு? யோவான் பார்த்தாரு. அது 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கலாம். சரியா? இப்படி சொல்லும் போது உங்களுக்கு வந்து போர் அடிக்கும், சொல்ல வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் பாருங்க. அவர் என்ன பண்றாரு, பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்த்தாரு, ஆவிக்குள்ளாக திறக்கப்படுவதை பார்த்தாரு. ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அதுல வந்து தேவன் உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த பக்கம் 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க, இன்னும் தேவ தூதர்களெல்லாம் இருக்கிறார்கள். அவருடைய கையில வந்து என்ன ஒரு சுருள் காணப்படுகிறது. அந்த சுருள்ல எத்தனை முதிரைகள் இருக்கு? முதிரைனா லாக் மாதிரி, அந்த சீல் மாதிரி 7 முதிரைகள் இருக்கு. அப்போ ஒரு தேவதூதன் சொல்றாரு, இந்த முதிரையை உடைப்பவன் யார் என்று சொல்லும் போது யோவான் அழுகிறாரு, ஐயோ யாருமே இல்லையா என்று. அப்போ இன்னொரு தேவதூதன், ஒரு மூப்பர் சொல்லுவார். அதுல மூப்பர்களை ஒருவர் பேசுவாரு, ஆட்டுக்குட்டியானவர் உடைப்பார். அதை திறக்கவும் அதை படிக்கவும் அவருக்கு என்ன இருக்கு, அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும் போது அப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் வருகிறார். வந்து அந்த சுருளை திறந்து அதுல முதலாவது முதிரையை உடைக்கிறார், முதலாவது முதிரை பிரிக்கிறார். அப்ப என்ன நடக்கிறது? வெள்ளை குதிரை வருகிறது. அப்போதான் உபத்திரவ காலம் வருகிறது. தேவஜனமே, ராப்சர்ல வந்து
நல்லா கவனிங்க, நம்முடைய தேவன் எவ்வளவு அன்பா இருக்காரு சொல்றேன் பாருங்க. ஒரு பெரிய பிரச்சனை வருது. தன்னை நேசித்தவங்க ஒவ்வொரு வாரம் வந்து இது மாதிரி சண்டே வந்து தன்னை ஆராதித்தவர்கள், தனக்காக பாடல்களை பாடியவங்க, தனக்காக பரிசுத்தமாக வாழ்ந்தவர்கள், கீழ்ப்படிந்தவர்கள், அவங்க எல்லாம் இந்த உபத்திரவ காலத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் ரகசிய வருகையில வந்து நம்மளை எல்லாமே எடுத்துக்கொண்டு பரலோகத்தில் வைத்துவிட்டு மறுபடியும் வந்து இந்த உபத்திரவ காலத்திற்கான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு முதிரையாக உடைக்கும் போது ஒவ்வொரு காரியம் நடக்கிறது. அதை நீங்க பாருங்க. இதுதான் 4ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 2 நிமிஷம் தான். The seals, they must be broken. Then I looked and saw a door open in heaven. Oh, worthy is the Lamb who was slain to receive power and wealth and wisdom and strength and honor and glory and praise. Oh, worthy is the Lamb who was slain to receive power and wealth and wisdom and strength and honor and glory and praise. Then I saw the Lamb take the scroll from him who sat on the throne. And when he opened the first seal, a white horse appeared. Its rider held a bow, and a crown was given to him. இயேசு கிறிஸ்து அந்த முதிரையை உடைக்கிற இடத்துல ராப்சர்ல போனவங்க எல்லாரும் இருப்பாங்க. ஹல்லேலூயா. அங்க இருக்க விரும்புறோமா? அந்த பரலோகத்துல அந்த நேரத்துல அந்த மகிமையான இதெல்லாம் வந்து ஏஐல இப்போ எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இது கூட கற்பனை தான். இதைவிட பிரம்மாண்டமாக, இதைவிட மனிதனுடைய கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு பரலோகம் இருக்கும். அங்கே கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த இடத்துல இருக்க போறீங்களா? இல்ல அந்த 7 ஆண்டுகளில பூமியில இருக்க போறீங்க? பூமியில இருக்க வேண்டாம், யாருமே இருக்க வேண்டாம். என்ன நடக்கும் என்று சொன்னால், பூமி வெளிப்படுத்தல் விசேஷம் 16ஆம் அதிகாரம் இதெல்லாம் வந்து சும்மா காட்டுறதில்ல. வெளிப்படுத்தல் விஷயத்தில் படிச்சீங்க அப்படின்னு சொன்னால் 3ல் ஒரு பாகத்தில் பூமியில கர்த்தர் என்ன பண்ணார்? ஒவ்வொரு குதிரையில் இருக்கிற வரும்போதும் இப்படி 3ல் ஒரு பாகம் அக்னியினால் எரியப்படும், எரிஞ்சிடும். 3ல் ஒரு பாகம் கடல் தண்ணீர் என்னவா மாறுமா? ரத்தமாக மாறும். 3ல் ஒரு பாகம் வந்து ஆறுகளில் இருக்கிற தண்ணீர் என்னவா மாறும்? ரத்தமாக மாறும். இது வரைக்கும் வேத வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின 16:18 சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, பூமி மிகவும் அதிர்ந்தது, பூமியின் மேல் மனுஷனானவர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. இந்த அதிர்ச்சி, இப்படிப்பட்ட தீமைகள் பூமியிலே நடக்கிற அந்த 7 ஆண்டுகளில் யாராவது இருக்க விரும்புறீங்களா? வேண்டாம். Don't miss the rapture. Don't miss the train. மிஸ் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணக்கூடாது. எவ்வளவு பயங்கரமா இருக்கு பார்த்தீங்களா? இன்னும் பயங்கரமா இருக்கிறோம். அந்தி கிறிஸ்துவோடைய ஆட்சியில கிறிஸ்துவரா நீ ஆமா அப்படின்னு சொன்னா துன்பப்படுத்துவான், சாப்பாடு கொடுக்க மாட்டான். அந்த நம்ம நிறைய பேசுறோம் இல்லையா, 666 நம்பர் அவனுடைய சிம்பல், அவனுடைய முத்திரை இல்லை என்றால் நீங்கள் கொடுக்கவும் முடியாது, விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. தேவனை தொழுது கொள்கிற ஒவ்வொரு இடத்துல வந்து கொலை பண்ணுவான் அவன். அப்படி கொலை பண்ணும்போது நிலைத்து நிற்கிறவர்கள் தான் பரலோகத்திற்கு ரட்சிக்கப்பட்ட அந்த 7 ஆண்டுகளில் போவார்கள். ஆனா இப்போ நிம்மதியா இருக்கிறோமா? நாம உபத்திரவம் இருக்கு, ஏதோ கம்மியா இருக்கு. அந்த 7 ஆண்டுகளில் உபத்திரவத்தை காட்டிலும் இப்பொழுது நாம் அனுபவிக்கிற உபத்திரவம் இருக்கு பாருங்க. வீட்டில் பிரச்சனை, பண பிரச்சனை, இல்லை நிறைய சில ஆட்சிகள் வந்து சபைக்குள்ள, நார்த் இந்தியாவில் சபைக்குள்ள வந்து கட்டையில் அடிக்கிறாங்க, பாஸ்டர்களை உதைக்கிறாங்க, அவங்களை காயப்படுத்துகிறார்கள். இதெல்லாம் வந்து உபத்திரவத்தில் ஒரு பகுதி கூட இருக்காது. அந்த உபத்திரவ காலம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஏன் இதெல்லாம் நாம் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம் ஏன் ரகசிய வரிகளில் கைவிடப்படக்கூடாது? why should not miss? 4 காரணங்களை நாம் பார்த்து போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட்,
வைட் ஸ்கேல் சஃபரிங். உலகளாவிய உபத்திரம் அந்த நாளில உண்டாகும். உலகளாவிய வியாதிகள் வரும், பசி இருக்கும், பட்டினி வரும், போர்கள் நடக்கும், பேரழிவு இருக்கும். அதாவது இவ்வுலகத்திலே இந்த நேரத்தில் இருக்கணுமா? இன்றைக்கு நீங்க போய் டிவியில பாருங்க, ஈராக்ல என்ன நடக்கிறது பாருங்க. ஒரே ஒரு 2 நாடு சண்டை போடுது, அவ்வளவுதான். 2 நாடு சண்டை போடுது. ஒரு பில்டிங்ல ஒரு ஏவுகணை வருது, அப்படியே அந்த பில்டிங் சரிஞ்சு விழுது. நேற்று ஒரு யூத ஜெர்னலிஸ்ட் ஒரு லேடி சொல்றாங்க, 2 டேஸ்க்கு முன்னால ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு இஸ்ரேல்ல. அந்த ஹாஸ்பிட்டல் நான் அந்த லிங்க் நான் மறுபடியும் அனுப்புறேன். அந்த பில்டிங் மேல ஏவுகணை ஈரான் போடுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவர்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடும். என்ன ஒரு இன்ஃபர்மேஷன்? அதில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க என்னவென்று சொல்லி, இந்த பில்டிங்கை சீக்கிரமாக எவாக்குவேட் பண்ணணும். இல்லையே, இஸ்ரேல் நல்ல பாதுகாப்பு வச்சிருக்காங்களே, அந்த ஐரன் டோமெல்லாம் வச்சிருக்காங்களே, எது வச்சாலும் பரவாயில்ல, காலி பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பில்டிங்கில் இருக்கிற எல்லா பேஷண்ட்டுகளையும் எல்லா மக்களையும் இவங்க எல்லாமே காலி பண்ணி வேற பில்டிங்க்கு வேற இடத்துக்கு மூவ் பண்ணாங்க. ஈரானுடைய ஏவுகணை அங்கே விழுந்து முழுசுமா அழிந்தது. அவர்கள் சொல்கிறார்கள், யெகோவா தேவன் எங்களை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கு. இப்ப கூட அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் செய்வார், நாளைக்கும் செய்வார். இஸ்ரவேலை அழிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் உபத்திரவ காலம் வரைக்கும் இஸ்ரவேல் வாழ வேண்டும். இஸ்ரவேல் நாடு இருக்கும், யூதர்கள் உயிரோடு இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை அன்று நினைவு கூர்ந்து அந்த மக்களுக்கு, அந்த மக்களிலே 1,40,000 பேர் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் ஊழியம் செய்து அவர்கள் மூலமாக 1/3 யூதர்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள் அந்த உபத்திரவ காலத்தில். அந்த நேரத்தில் கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. ஸோ ஆகையினாலே அதாவது இந்த உலகளாவிய ஒரு ட்ரிபுலேஷன் இருக்கும், நமக்கு வேண்டாம். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, இந்த வெளிப்படுத்தல அவர் என்ன பண்றாரு? முதலாவது முதிரையை உடைக்கிறார். ஒரு வெள்ளை குதிரையில ஒருத்தன் வருகிறான். 2வது குதிரை, ஒவ்வொரு ரெட்டு, அப்புறம் பிளாக், இப்படி ஒவ்வொன்றா வராங்க. ஸோ இப்படி 7 குதிரைகள், 7 முதிரைகள் அவர் உடைக்கிறார். ஒவ்வொரு நேரத்திலையும் எல்லா வசனமும் வாசிக்க தேவையில்லை. முதலாவது 3 வருஷம், அந்த 7 ஆண்டுகளில் முதலாவது 3 வருஷம் அந்த 4 குதிரைகள் நிறைய பிரச்சனைகள் வரும். அதன் அடுத்து தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அந்தி கிறிஸ்து வருகிறான். அந்த காரியங்கள்லாம் நாம் பார்க்கிறோம். தேவஜனமே, மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான் செய்தி. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு வேலை மிஸ் பண்ணால் அந்த நேரத்தில் கூட நீங்கள் இன்றைக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை, சுதந்திரமாக தேவனை ஆராதிக்கிறோம். அன்றைக்கு குகையில் போய் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். எப்போ? உபத்திரவ காலத்தில் தேவனை ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே இயேசுவை, இனிமேலாவது அவரை தொழுது கொள்வோம் என்று சொல்லி அவரை ஆராதிக்கும் போது அவர்கள் அவர்களை கொலை சொல்வாங்க. 2வது விசேஷித்த தண்டனை. அதாவது விசேஷித்த அந்த 7 ஆண்டுகளில் என்ன இருக்குமா? பூமி அதிர்ச்சிகள், நல்ல தண்ணீர் ரத்தமாக மாறும். வெளிப்படுத்தல வருகிறது. ஒரு தூதன் வருவான், அவன் கலசத்தில் இருக்கிறது ஊட்டுவான். கடல்களில் 3ல் 1 பாகம் கடல் ரத்தமாக மாறும். அன்னைக்கு எகிப்தில் பார்த்தோம் இல்லையா? எகிப்தில் சொல்லப்படுகிறது. அதை விட அது ஒரு நாட்டில் நடந்தது. உலகமெல்லாம் நடந்தால், உலகமெல்லாம் யுத்தங்கள் வந்தால் எவ்வளவு கொடுமையா இருக்கும். ஸோ ஆகையினாலே அது ஒரு ஸ்பெஷல் தண்டனையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய கோபாக்கினையாகிய அந்த கோப்பையிலிருந்து அவர் உலகத்தின் மீது கொட்டுகிற நாள் அது, அந்த உபத்திரவ நாள். உபத்திர ஆண்டுகள், அந்த 7 ஆண்டுகளில் தேவஜனமே நாம் இருக்க வேண்டாம். அந்த 7 ஆண்டுகள் நமக்கு வேண்டாம். மிஸ் பண்ணாதீங்க. ரட்சிப்பை நாம் என்ன பண்ணக்கூடாது? மிஸ் பண்ணக்கூடாது. நிறைய விஷயங்கள் சொல்லப்படும். 3வதாக அன்றைக்கு அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி வரும். அவன் என்ன பண்ணுவான்? தன்னை வணங்காத, தன் அடையாளத்தை போட்டுக்கொள்ளாத ஒவ்வொருவரும் கொள்ளுவான். நீங்க அங்க போயிட்டு, நீ யாரு? நீ கிறிஸ்தவனால இப்போ இந்த முஸ்லிம்ஸ் அந்த இதுல கொண்டார்கள் இல்லையா, நீ முஸ்லிமா ஹிந்துவா? இந்துன்னு சொன்ன உடனே ஷூட் பண்ணா இல்லையா? சேம். நீங்க கிறிஸ்தவர்களா? ஆமா என்று சொல்லும் போது என் முத்திரையை போட்டுக்கொள், என்னை வணங்குன்னு சொல்லுவான் அந்தி கிறிஸ்து. நாம் சொல்லுவோம் இல்லை நான் வணங்க மாட்டேன்னு சொல்லுவோம், உடனே கழுத்தை வெட்டுவோம், அவ்வளவுதான், சாகுவான். அதுதான் அன்னைக்கு ரட்சிப்பு. நம்முடைய கழுத்து வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டு ரட்சிப்பை பூர்த்தி செய்யணுமா, இல்லை ராப்சர்ல எடுத்துக்கொள்ளப்படணுமா? ஏன் நான் பயப்பட வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அது எவ்வளவு பயங்கரமானு பாருங்க. ஒரு வேலை என்பது வேண்டாம் நமக்கு. ஒரு வேலை ரகசியத்தை மிஸ் பண்றேன் பிரதர், நல்லா இப்ப நல்லா ஜாலியா வாழறேன், நல்ல பாவங்களை செய்கிறேன், எல்லா காரியத்தை செய்கிறேன், ரகசியம் வருகை மிஸ் ஆகட்டும், அந்த 7 ஆண்டுகளில் ரட்சிக்கப்பட்டு விடுகிறேன். யோசித்து பாருங்க எவ்வளவு கொடுமையா இருக்கும். அன்றைக்கு நீங்க இயேசுக்காக கழுத்தை நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். அந்த 7 ஆண்டுகளிலே நல்ல காரியம் நடக்காதானா? நடக்கும். அதாவது கிரேட் மல்டிடியூட் ஆஃப் பிலீவர்ஸ் டு பி சேவ். அந்த காலத்துல கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட போறாங்க.
வேத வசனம் ஒன்று வரும், என்னவென்று சொல்லி வெளிப்படுத்தல் 7:9-14 நான் சொல்லுகிறேன், நானே வாசித்துக்கிறேன். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ராப்சரிலிருந்து ரட்சிக்கப்பட்ட, ராப்சருக்கு முன்னால ரட்சிக்கப்பட்ட நாம் இல்லை, அவங்க சொல்லப்படுகிறது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோல்களை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவர்கள் முன்பாக நிற்க கண்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, மற்ற வசனங்கள் இருக்கிறது, இவங்க யாரும் தெரியுமான்னு ஒரு தேவதூதன் கேட்பாரு. யாரு கிட்ட? யோவான் கிட்ட கேட்பாரு, தேவதூதன் கேட்பாரு, இவங்க யாரு தெரியுமான்னு. தெரியாதே. அதுக்கு 14ஆம் வசனம் யோவான் சொல்றாரு, அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுதும் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவங்கெல்லாம் யாரா? ட்ரிபுலேஷன் காலத்துல ரட்சிக்கப்பட்டவர்கள். நாமெல்லாம் எங்க இருக்கிறோம்? ராப்சர்ல எப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய பரலோகத்தில் இருக்கிறோம். இவங்க நிற்கிறாங்களாம், இவர்கள் மிகுந்த உபத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளித்தவர்கள். இந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? தோய்த்து வெளித்தவர்கள் என்ன தெரியுமா? இப்பெல்லாம் வாஷிங் மிஷின் இருக்கு. இதுக்கு முன்னால என்ன பண்ணிருந்தீங்க நீங்க? பொன்வண்டு சோப்பு தானே, பொன்வண்டு சோப்பு தானே. அந்த பொன்வண்டு ரின் வாங்கணும்னா நீங்க பணக்காரராக இருக்கணும். பொன்வண்டோ வேற எதுனா கலர் கலரா சோப்பு இருக்கு, அதெல்லாம் போட்டு அப்படியே அதுல மாவு மாவா வரும். இதெல்லாம் முடிச்சிட்டு பிறகு என்ன பண்ணுங்க, தண்ணி ஒரு பக்கெட் தண்ணி இருக்கும், அதுல என்ன பண்ணுவோம், அப்படி முக்கி எடுத்தோம் அப்படின்னா நம்முடைய துணி வெள்ளையா இருக்கும், அது ரொம்ப அழுக்கா இருக்கும். இந்த வசனத்தை பாருங்க, இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை, ஆட்டுக்குட்டியோட ரத்தம் பிளட் இருக்கு ஒரு பக்கெட்ல, தன்னுடைய ட்ரெஸ் எடுத்து இப்படி தோச்சு எடுத்தவங்க. அப்படி எடுத்தவங்க அதுக்கு மீனிங் இல்லை. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்காக கழுத்தை கொடுத்தவர்கள், ரத்தம் சிந்தியவர்கள், மன்னித்தவர்கள். அடுத்தடுத்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா கேட்கறாங்க, ஆண்டவரே, எங்கள் ரத்தத்திற்கு எது வரைக்கும் நீங்கள் இன்னும் பழி வாங்காம இருப்பீங்க நீங்க கேட்கறாங்க, தேவனிடத்துல கேட்கிறார்கள். அப்போ ரட்சிக்கப்பட முடியும். நான் சொல்லுகிறேன், அதுதான் நான் இப்போ ஆரம்பத்தில் சொன்னது. சீக்ரெட் இயேசுடைய ரகசிய வருகையை மிஸ் பண்றவங்க யாராவது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது கடினம், அது ரொம்ப கஷ்டம். அது நீங்க உங்கள் இயேசுக்காக உங்க கழுத்தை நீங்க ஒப்பு கொடுக்கணும். கொடுக்க தயாரா? நமக்கு அந்த விஷயமே வேண்டாம். அவர் வருவதற்கு முன்பாக என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த நல்லது நடக்குமானா எஸ், ஏனோக்கும் எலியாவும் வருவாங்க. அந்த 2 பேர் ஊழியம் பண்ணுவாங்க. இல்லை பிரதர், நான் ராட்சப்லாம் எடுத்துக்கொள்ளப்படாம அந்த 2 பேரை நான் பார்க்கணும், அதற்காக ரகசிய வரியில எடுத்துக்கொள்ளப்பட போறதில்லை. அந்த 2 பேரை பார்க்கறதுக்காக நீங்க ராட்சரை மிஸ் பண்றீங்க. தேவஜனமே, பரலோகத்துல எல்லா பரிசுத்தவான்கள் உங்களோட கூட இருக்கும்போது அவங்களையெல்லாம் விட்டுட்டு பூமியில இந்த 2 பேரை பார்க்க வருகிறீர்கள். அவங்க வேலை அவங்க பண்ணட்டும். இவங்க 2 பேரை கூட அந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான் தெரியுமா? என்ன பண்ணுவான்? என்ன வாசிக்கிறீங்க? கொலை பண்ணிடுவான், கொண்டுடுவான். அவனுடைய உடல்கள் பல நாட்கள் ரோட்ல கிடைக்குமா. ஆனால் சில நாள் ஆயிட்ட பிறகு அவர்கள் உயிரோடு எழுந்து போவார்கள். இதெல்லாம் நடக்கும், அங்க பயங்கரமாக இருக்கும். தேவஜனமே, அது மாத்திரமல்ல, தேவன் தம்முடைய உடன்படிக்கையை இஸ்ரவேலோடு அன்றைக்கு செய்வார். யூதர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் வரும். அந்த 7 ஆண்டுகளிலே 3/1 யூதர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. கர்த்தர் அவர்களை நினைவு கூர்ந்து மறுபடியும் அவரை சேர்த்துக் கொள்வார். தேவஜனமே, நாம் தேவனுடைய செய்தியை முடிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஞாபகம் இருக்கா? இஸ் தி மிஸ்டர் ஆக்சர் யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ சொல்லுங்க, இப்போ ஆரம்பத்தில் பக்கத்தில் பார்த்து சிரிச்சிங்களே, இப்போ சொல்லுங்க, பாருப்பா ரொம்ப ஜாக்கிரதை, ட்ரிபுலேஷன் காலத்தில் நீயும் போக வேண்டாம், நானும் போக வேண்டாம். இந்த செய்தி இந்த சபையில் இருக்கிற யாருக்குமே கிடையாது. ஏன்? நீங்கள் அனைவரும் ராட்சரில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், ஒருவரும் மிஸ் ஆகக்கூடாது. இது எல்லாருக்கும் நீங்க சொல்லுங்க. அந்த 7 ஆண்டுகள் அது ரெவல்யூஷன் மாதிரி பாரவா போயிடும். நம்ம அது வாசிக்க தேவையில்ல, வெறும் சுருக்கம் தான் சொல்லியிருக்கிறோம். ஸோ ஆகையினாலே தேவஜனமே, நாம் என்ன செய்யணும்ன்றது, அதற்கு என்ன செய்யணும்? வெரி 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 சிம்பிள். இன்றைக்கு தேவன் மீது வைத்திருக்கிற ஆதி அன்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். 2வது, எல்லா காவலோடும் உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள். ஃபால்ஸ் ஹோப் வேண்டாம், பொய்யான ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டாம். நம்ம பாவம் செய்து கொண்டு இருக்கும்போது கூட சபையில் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லும்போது, ஐயோ நான் எவ்வளோ பாவம் செய்து வந்தேன், இருந்தாலும் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் போய் பாவம் செய்யாதே. ஸோ புதுப்பித்துக் கொள்ளுங்கள். 3வது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. அவர் உங்களை விட்டு போய்விட்டாரு அப்படின்னு சொன்னால் ரட்சிப்பிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது, ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது.
பாவத்தை விட்டு தூரம் செல்லுங்கள், கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள், நீதியான காரியங்களை செய்ய ஆர்வம் காட்டுங்க. நீதியான காரியங்கள், பொய் பேசுறதை விடுங்க, ட்ரை டு அவாய்ட் இட். மற்றவனை ஏமாத்துறதை விடுங்க, நீதியா வாழவும் நீதியா பேசவும் செய்யுங்க. எனக்கு என்றைக்கு இயேசு வருவாரோ தெரியாது. ஒரு நாள் வரும், எக்கான சத்தம் கேட்கும், சவுண்டு வரும். அப்ப நீங்க முட்டி போட்டு ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்னா நாட், அன்னைக்கு டைம் கிடைக்காது. ஒரே ஒரு கண், வேதம் என்ன சொல்கிறது, கண் சிமிட்டும் வேலையிலே நம்ம என்ன பண்ணப்படுவோம், மறுரூபமாக்கப்பட்டு போயிடுவோம். அதனால எனக்கு சான்ஸ் கிடைக்கும், செகண்ட் சான்ஸ் கிடைக்கும். எங்க தெரியுமா, அந்த 7 ஆண்டுகளிலே செகண்ட் சான்ஸ் கிடைக்கும் ரட்சிக்கப்படுவதற்கு. ஆனா ரொம்ப கஷ்டம். அந்த பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். ஆகையினாலே விழித்திருங்கள், ஆயத்தமா இருங்கள். அனுதினமும் முடிந்த அளவுக்கு நீ என்ன பண்ணுங்க, தேவனுடைய வசனத்தை வாசிங்க, இதுக்கு கீழ்ப்படியுங்கள். நாம் நியாயாதிபதிகள் புத்தகத்தை குறித்து சொல்லியிருக்கிறோம். அடுத்த மாசம் 2வது வாரம் எக்ஸாம் வைக்கலாமா? இப்படிக்கு 40 நாள், இன்னைக்குலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 வாரம் இருக்கு. 5வது சண்டே ஒன்று இருக்கு, 1வது சண்டே ஒன்று இருக்கு, 2வது சண்டே 21 நாள் இருக்கு, 21 அத்தியாயங்கள் இருக்கு. இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சாலும் என்ன பண்ணலாம், நியாயாதிபதிகளை நீங்கள் முடிக்க முடியும். ஆகையினால நம்ம வேதத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் ஏன் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கள்ள உபதேசங்களிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் பாடல்கள் உங்களுக்கு உதவாது, இயேசுவின் பாடல்கள் உங்களுக்கு உதவாது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அது நம்ம ஆராதனை பண்ணுவதற்கு, தப்பிப்பதற்கு பிரயோஜனமாக இருப்பது தேவனுடைய வார்த்தை தான். தப்பிப்பதற்கு எல்லா பொல்லாத இந்த ஹைப்பர் கிரேஸு எல்லாமே நிறைய கள்ள உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், இந்த வேதத்தை நம்ம தியானிக்கணும். ஸோ அடுத்த வாரம் 2வது வாரம் நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம் எக்ஸாமுக்காக. வேற எதனா டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா அதை 4வது வாரமாக நம்ம மாற்றலாம். அது உங்கள் மீது சார்ந்திருக்கிறது. தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் வாங்க. ஸோ நம்முடைய செய்தியோட பேர் என்ன, இஃப். அவ்வளவுதான். ஒருவேளை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா வேண்டாம், அது வேண்டாம். அது ரொம்ப பயங்கரமானது. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம்.